நண்பர்களே, இன்று நான் பேசப் போகும் விஷயம் சாதாரணமானது அல்ல. பலரின் மனதில் இருக்கும் ஒரு பெரிய கேள்வி. ஏஐ மனிதர்களுக்கு ஆபத்தா? இன்று இணையத்தை திறந்தாலே ஏஐ பற்றிய செய்திகள். ஒருபுறம் ஏஐ உலகத்தை மாற்றும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு புறம் வேலைகள் போய்விடும், மனிதர்கள் தேவையில்லாமல் போய்விடுவார்கள் என்றும் எச்சரிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏஐ என்பது மனிதனை அழைக்க உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் அல்ல. மனிதனின் வேலைகளை வேகமாகவும் எளிதாகவும் செய்ய உதவும் ஒரு கருவி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையையும் மறுக்க முடியாது. முன்பு ஒரு வேலைக்கு 10 பேர் தேவைப்பட்டார்கள். இன்று அதே வேலையை 2 அல்லது 3 பேர் ஏஐ உதவியுடன் முடித்துவிடுகிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது? சில வேலைகள் குறைகின்றன. ஆனால் அதே நேரத்தில் புதிய வேலைகளும் உருவாகின்றன. உதாரணமாக, முன்பு ஏஐ ப்ராம்ப்ட் என்ஜினியர் என்ற வேலை யாருக்கும் தெரியாது. இன்று உலகம் முழுவதும் அந்த வேலைக்கு அதிக தேவை இருக்கிறது. அதேபோல் ஏஐ வீடியோ எடிட்டர், ஏஐ டிசைனர், ஏஐ ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ ட்ரெய்னர், ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர் போன்ற பல புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. அதனால் ஏஐ மனிதர்களின் எதிரி அல்ல. மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுக்குத்தான் ஏஐ ஒரு ஆபத்து. ஒரு காலத்தில் கணினி வந்தபோதும் இதே பயம் இருந்தது. கணினி வந்தால் வேலை போய்விடும் என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் இன்று கணினி இல்லாமல் எந்த நிறுவனமும் இயங்க முடியுமா? அதே நிலைதான். நாளை ஏஐ பயன்படுத்த தெரிந்தவர்களே முன்னேறுவார்கள். பயன்படுத்த தெரியாதவர்கள் பின்னால் தங்கிவிடும் அபாயம் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏஐ எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அதற்கு மனிதனின் சிந்தனை, அனுபவம், உணர்வு, கருணை, பொறுப்பு ஆகியவற்றை முழுமையாக மாற்ற முடியாது. ஏஐ ஒரு மருத்துவருக்கு உதவ முடியும். ஆனால் நோயாளியின் மனநிலையை உணர்ந்து ஆறுதல் சொல்லும் மனித இதயத்தை அது மாற்ற முடியாது. ஏஐ ஒரு ஆசிரியருக்கு உதவ முடியும். ஆனால் ஒரு மாணவனின் வாழ்க்கையை ஊக்கப்படுத்தும் மனித அன்பை அது மாற்ற முடியாது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. இன்றே ஏஐ புரிந்து கொள்ள ஆரம்பியுங்கள். சிறிய விஷயங்களில் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் வெற்றி பெறுபவர்கள் ஏஐ எதிர்ப்பவர்கள் அல்ல. ஏஐ புத்திசாலித்தனமாக பயன்படுத்துபவர்கள்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஏஐ பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏஐ மனிதர்களுக்கு உண்மையிலேயே ஆபத்தா? அல்லது அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி.